ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் யூஸ் பண்ணி பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Masala spoons. முதல்ல ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் லேசாக சூடானதும் அதில் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் திராட்சை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட முந்திரி திராட்சை ரெண்டும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் ஒரு 1/4 கப் பைனாப்பிள் குட்டி குட்டியாக வெட்டி வச்ச பைனாப்பிளை சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அந்த பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் நெய் மறுபடியும் சேர்த்துட்டு அதில் 1 கப் ரவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் ரோஸ்டட் ரவை வாங்கினா கூட ஒரு வாட்டி கேசரி செய்யும் போது இந்த மாதிரி ஒரு வாட்டி வறுத்து எடுத்தீங்கன்னா கேசரி சூப்பராக வரும். பாருங்க, நல்லா உதிர் உதிராக தனித்தனியாக இருக்கணும். பாருங்க, மணல் மணலாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வறுத்தீங்கன்னா தான் சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ அதே பேனில் நான் 2 கப் ஃப்ரெஷ் பைனாப்பிள் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இது சக்கரை இல்லாமல் எடுத்து வச்ச ஜூஸ். இப்போ இதில் 1 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இனிப்பு அதிகமாக வேணும்னா 1/4 கப் சேர்த்துக்கலாம். இது கூட நான் கலருக்காக எல்லோ ஃபுட் கலர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த ஜூஸ் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை சின்னதாக வச்சுட்டு இதில் நம்ம வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மொத்தமாக சேர்த்துறாதீங்க, அப்புறம் கட்டி கட்டியாயிரும். இது ஃப்ரெஷ் ஜூஸில் செய்கிறதால ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ரூட்டோட ஸ்மெல் அப்படியே ஃப்ளேவர் அதில் இறங்கியிருக்கும். எந்த எசன்ஸுமே நான் ஆட் பண்ணலை. பாருங்கள், எல்லா ரவையும் நல்லா அதில் கலந்து விட்டாச்சு. இப்போ ஸ்டவ் சிம்லே இருக்கட்டும். இந்த கடாயை மூடி வச்சு ரவையை நல்லா ஒரு 3 நிமிஷம் வேக விடலாம். ஓகே, இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, அந்த பைனாப்பிள் ஜூஸும் ரவையும் சேர்ந்து கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்கு. எப்பவுமே ரவையை வறுத்துட்டு அப்புறமா கேசரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சரியான பதத்துக்கு வரும். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வறுத்து வச்ச பைனாப்பிள் பீசஸையும் அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டவ்வை இது வரைக்கும் மினிமமாக தான் வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.